விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். முகுல் சௌத்ரி. இன்றைய நாளில் IPL ரசிகர்கள் அதிகம் தேடி பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெயர் முகுல் சௌத்ரி. 21 வயதான ஆட்டக்காரர், ராஜஸ்தானை சேர்ந்தவர், ஒரு விக்கெட் காப்பாளர். மகேந்திர சிங் தோனி போல் அனாவசியமாக ஹெலிகாப்டர் ஷாட் அடித்து சிக்ஸர்களை விளாசி இன்று லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை வெற்றி பெற செய்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த முகுல் சௌத்ரி யாருங்க என்று சொன்னால், சையத் முஷ்டாக் அலி தொடர் மூலமாக இந்த IPL-னுடைய லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியினுடைய அணியினரை கவர்ந்து இழுத்து 2.6 கோடிக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டவர் தான் இந்த முகுல் சௌத்ரி. வெறுமனே 21 வயது தான் இந்த முகுல் சௌத்ரிக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்காக இவர் அண்டர் 19 கிரிக்கெட்டோ அல்லது இவர் எது விதமான கிரிக்கெட்டோ ஆடியிருக்கவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது. ராஜஸ்தானுக்காக இவர் உள்ளூர் போட்டிகளிலே விளையாடி இருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. முதல் தர ஆட்டங்கள் 4, லிஸ்டே ஆட்டங்கள் 5 என்று ராஜஸ்தானுக்காக மொத்தம் 9 ஆட்டங்களை ஆடியிருக்கிறார். ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர், விக்கெட் கீப்பர் என்பதும் கவனிக்கத்தக்கது. 2.6 கோடி இந்திய ரூபாய்களுக்கு இவர் முகுல் சௌத்ரியை IPL அணியான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி பெற்றுக்கொண்டது. இன்று தனித்து நின்று இவர்தான் அணியை வெற்றி பெற செய்திருக்கிறார். கொல்கத்தா அணிக்கு எதிராக இன்று இடம்பெற்ற போட்டி, கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இடம்பெற்ற போட்டியில் இறுதி பந்து வீச்சிலே இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. வைபவ் அரோராவினுடைய பந்து வீச்சிலே இறுதி நேரத்திலே 2 பந்துகளில் 7 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலை இருந்தது. 3 பந்துகளில் 7 ஓட்டங்கள், 4 பந்துகளில் 7 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலை இருந்தபோது அடுத்தடுத்து 2 டாட் பால்கள், மிக அற்புதமான டாட் பால்களை வீசியிருந்தார். இந்த நிலையில் இறுதி 2 பந்துகளில் 7 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலை வந்தபோது அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பிலே வீசிய ஒரு பந்தை ஒரு ஒயிட் ஜோக்கருக்கு ட்ரை பண்ணியிருந்தார். அந்த பந்தை ஒரு பார்த்து ரசித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் அது எவ்வளவு ஒரு திறமையுடைய வீரரால் அந்த பந்தை ஆஃப் சைடிலே 6ஆக மாற்ற முடியும் என்பதை கிரிக்கெட்டிலே நேரடியாக பார்த்து ரசித்தவர்களுக்கு புரிந்திருக்கும். அப்படி ஒரு 6 அடித்தார். 2 பந்துகளில் 7 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலையில் இறுதி நேரத்திலே ஒரு பந்திலே 1 ஓட்டம் தேவை, போட்டி டை ஆயிருந்தது, ஒரு பந்திலே 1 ஓட்டம் தேவை என்கின்ற நிலையில் எப்படி டேவிட் மில்லருக்கு பிரஷீத் கிருஷ்ணா ஒரு ஸ்லோ பவுன்சர் வீசினாரோ அதே மாதிரியான ஒரு பந்து இன்று வீசப்பட்டிருந்தது. வைபவ் அரோரா வீசியிருந்தார். ஆனால் நேற்று விக்கெட் காப்பாளரிடம் சென்ற பந்தை ஓட்டத்தை பூர்த்தி செய்ய முடியாது, ஜஸ்ட் பட்லர் ரன் அவுட் செய்து அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார் குஜராத் டைட்டன்ஸுக்கு. இன்று ரகுவன்ஷி, விக்கெட் காப்பாளர் அன்கிஷ் ரகுவன்ஷி அதே மாதிரி பந்தை எடுத்தார். ஆனால் விக்கெட்டுகளை தகர்க்க முடியாத போக அவேஷ் கான் ஓட்டத்தை பூர்த்தி செய்து இந்த போட்டியிலே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. தனித்து நின்று போராடி இருந்தார். யாருமே நினைத்திருக்கவில்லை IPL வரலாற்றிலே இடம் பிடித்த ஒரு முக்கியமான போட்டியாக இந்த போட்டியும் பார்க்கப்படும். இறுதி 4 ஓவர்களிலே 54 ஓட்டங்கள். அவேஷ் கான் வெறுமனே 3 பந்துகளைத்தான் சந்தித்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது. 27 பந்துகளில் 7 சிக்ஸர்களை முகுல் சௌத்ரி விளாசி இருந்தார். 2 பவுண்டரிகள் அடங்கலாக ஆட்டமிழக்காத 54 ஓட்டங்களை பெற்று அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறவை சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். ஒரு கட்டத்தில் 4 ஓவர்களிலே 54 ஓட்டங்கள் தேவை என்கின்ற ஒரு நிலை இருந்தது. யாரும் அப்போது எதிர்பார்த்திருக்கவில்லை. 20 பந்துகளில் 44 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலை வந்தது. ஏனென்றால் 7 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டு விட்டன. ஆகவே ரசிகர்கள் அதிகமானவர்கள் எதிர்பார்த்தார்கள் போட்டியிலே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றி பெற்று விடும் என்று சொல்லித்தான் எதிர்பார்த்தார்கள். இறுதி 3 ஓவர்களிலே 43 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலை இருந்தது. அப்போது முகுல் சௌத்ரி 11 பந்துகளில் 13 ஓட்டங்கள். அவேஷ் கான் அப்போதுதான் ஆடுகளம் வந்திருக்கிறார். அப்போதுதான் போட்டியிலே மிகப்பெரிய மாறுதல் வர ஆரம்பித்தது. கார்த்திக் தியாகியினுடைய 18வது ஓவருடைய முதலாவது பந்து வீச்சை ஒரு சிக்ஸருக்கு விளாசி இருந்தார். அதற்கு பின்னர் 4வது பந்து வீச்சின் ஒரு சிக்ஸர் விளாச 18வது ஓவரில் 13 ஓட்டங்கள் பெறப்பட்டது. ஆகவே இப்போது 12 பந்துகளில் 30 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலை இருந்த போது 26.2 கோடிக்கு IPL-லே ஏலத்திலே பெறப்பட்ட ஒரு வீரர் கிரீன், இவருக்கு ஏன் இவ்வளவு தொகையை கொல்கத்தா கொடுத்தது என்பது யாருக்குமே புரியாத ஒரு புதிராகத்தான் இருக்கிறது. அந்த அளவிற்கு வேர்த்தான ஒரு வீரர் இவர் கிடையாது. நம்பர் 3 விளையாடுவதை கெவின் பீட்டர்சன், அதே போன்று முரளி கார்த்திக் ஆகியோரெல்லாம் விமர்சித்திருக்கிறார்கள். இவரை நம்பர் 3 பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். பந்து வீச்சும் கூட இந்த போட்டியிலே தான் இவர் பந்து வீசியிருந்தார். பெருமதியான 19
19வது ஓவரை வீச கொடுத்த போது அந்த ஓவரில் 16 ஓட்டங்களை இவர் விட்டுக் கொடுத்திருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. 3 டாட் பால் வீசினார், 3 பந்துகளில் அடி விழுந்தது, 3ம் பவுண்டரி சிக்ஸர்களாக மாறி போனது. 19வது ஓவரினுடைய இறுதி பந்து வீச்சிலே ஒரு சூப்பரான ஒரு சிக்ஸ் ஒன்று பறந்தது. ஆகவே இறுதி 6 பந்துகளில் 14 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலையில் வைபவ் அரோரா, அவேஸ் கான் தான் அப்போது ஸ்ட்ரைக்கராக இருந்தார். அவேஸ் கான் மிக லாபகமான ஒரு சிங்கிளை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆகவே முகுல் சௌத்ரியினுடைய இலகுவானது 5 பந்துகளில் 13 ஓட்டங்கள் என்கின்ற நிலை இருக்க 4வது பந்தை சிக்ஸருக்கு விளாசினார், 2வது பந்தை சிக்ஸருக்கு விளாசினார். 3வது 4வது பந்துகள் மிகச்சிறப்பாக வீசப்பட்டிருந்தன. ஆகவே அந்த பந்துகளில் டாட் பால் ஆகி இருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது. 5வது பந்து வீச்சிலே மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிக்ஸர், இறுதியிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற ஒரு மிரட்டத்தக்க ஒரு சிங்கிள் ஒன்றை பெற்றுக் கொடுக்க இந்த போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. கொல்கத்தா தங்களுடைய சொந்த மண்ணிலே மீண்டும் ஒரு தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். 181 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது கொல்கத்தா. 4 விக்கெட்டுகளை இழந்து அவர்களுடைய துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் அஜிங்கியா ரஹானே மீண்டும் ஒரு சிறப்பான இன்னிங்ஸ் விளையாடி இருக்கிறார். அவர் மீது ஏராளமான விமர்சனங்கள் வருகின்றன, ஆனால் எல்லாவற்றையும் துடைத்தெறிந்திருக்கிறார். 170 ஸ்ட்ரைக் ரேட், 2 சிக்ஸர், 4 பவுண்டரிகளோடு 24 பந்துகளில் 41. ஃபின் அலன் 9 ஓட்டங்கள். அன்குஷ் ரகுவன்ஷி சிறப்பாகவே ஆடிக்கொண்டிருக்கிறார் எல்லா போட்டிகளிலும். இன்றும் 45 ஓட்டங்கள். கேமரூன் கிரீன் இன்று 4ஆம் இலக்கத்திலே வந்தார். 24 பந்துகளில் 32 ஓட்டங்கள், ஆட்டமிழக்காது. ரிங்கு சிங் இவர் நீண்ட நாட்களாக தன்னுடைய ஃபோமை தேடிக் கொண்டிருக்கிறார். 4 ஓட்டங்கள். ரோமான் பவல் 24 பந்துகளில் 39. 181 அவ்வளவு பெரிதான ஒரு பலமான ஒரு ஓட்ட எண்ணிக்கை கிடையாது. அந்த அளவுதான் கொல்கத்தா பெற்றுக் கொண்டது. ஒவ்வொரு விக்கெட்டுகளை பிரின்ஸ் ஜாதவ், அதே போன்று தமிழக வீரர் மணிமாறன், சித்தார்த், திவேஷ் ராத்தி, அவேஷ் கான் ஆகியோர் கைப்பற்றியிருந்தார்கள். முகமது ஷமி விக்கெட்டுகளை கைப்பற்றவில்லை, ஆனால் 6.75 என்கின்ற ஓட்டப்பகுதியில் சிக்கனமாக 4 ஓவர்கள் 27 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். பதற்கு துடுப்படுத்தாடிய லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை பொறுத்தவரையில் மிச்சல் மார்ஷ் 15, எய்டன் மாக்ரம் 22, அணித்தலைவர் ரிஷாப் பாண்ட் 27 கோடிக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டவர் ஒன்றும் செய்கிறார் இல்லை. 9 பந்துகளில் 10 ஓட்டங்கள். ஆயுஷ் பதோனி 54. நிக்கோலஸ் பூரான் இந்த பிரான்சைஸ் கிரிக்கெட்டில் விளையாட வேண்டும் என்பதற்காக சர்வதேச கிரிக்கெட்டை விடை கொடுத்துவிட்டு வந்தவர். ஆனால் விடை கொடுத்துவிட்டு வந்ததிலிருந்து நிக்கோலஸ் பூரான் ஃபோம் அவுட்டிலே இருக்கிறார். 15 பந்துகளில் 13 ஓட்டங்கள். அப்துல் சமாத் 2, முகுல் சௌத்ரி இவர்தான் இன்றைய போட்டியினுடைய கதாநாயகன். 7 சிக்ஸர், 2 பவுண்டரிகள், 27 பந்துகளிலே 54 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். வைபவ் அரோரா 38 ஓட்டங்களுக்கு 2, அனுகுல் ரோய் 32க்கு 2, நவ்தீப் சைனி 37 ஓட்டங்கள் இல்லை, விக்கெட்டுகள் இல்லை. சுனில் நாராயண் 4 ஓவர்கள் 13 ஓட்டங்களை மட்டும் விட்டுக் கொடுத்து 1, கார்த்திக் தியாகி 31க்கு 1, கேமரூன் கிரீன் 2 ஓவர்கள் 28 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார், 1 விக்கெட். நான் சொன்னது போன்று கேமரூன் கிரீன் எதற்கு அணியில் இருக்கிறார் என்பதை தெரியாமல் இருக்கிறது. வருண் சக்கரவர்த்தி உபாதைகள் காரணமாக இந்த போட்டியில் விளையாடி இருக்கவில்லை என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. கொல்கத்தாவிற்கு இன்னும் ஒரு மோசமான ஒரு தோல்வி என்று சொல்லிவிட முடியாது. ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் கொல்கத்தா தோல்வியை தழுவி இருக்கிறது. ஐபிஎல்லினுடைய இதுவரைக்குமான ஆட்டங்களை பொறுத்தவரையில் ஐபிஎல்லின் 15வது ஆட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் 3 ஆட்டங்கள் 3லும் வெற்றி, பஞ்சாப் 2 வெற்றிகள், ஆர்சிபி 2 வெற்றிகள், டெல்லி கேபிட்டல்ஸ் 2 வெற்றிகள். லக்னோவும் விமர்சிக்கத்தக்க வகையில் இல்லை, 3 ஆட்டங்களிலே 2 வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். கொல்கத்தா 4 ஆட்டங்களிலே 3 தோல்விகள், அதே போன்று 1 நோ ரிசல்ட் என்கின்ற அடிப்படையில் 9வது இடத்தில் இருக்க, சென்னை அணி 10வது இடத்தில் இருக்கிறது. முன்னாள் சாம்பியன்கள் பாருங்கள், மும்பை 8வது இடத்தில், கொல்கத்தா 9வது இடத்தில், சென்னை 10வது இடத்தில் இருக்கின்றன. இதுவரைக்கும் 15 ஆட்டங்கள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. நான் தில்லியம்பலம் தரணிதரன்.